அப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம் மனக்கோட்டை எவ்வளவு பெருசாக வேண்டாலும் கட்டலாம், நம் மனக்கோட்டை எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் கட்டலாம். ஆனால் இறைவன் கட்டிய கோட்டை அல்லது இறைவன் வகுத்து கொடுத்த கணக்கிலிருந்து எதுவும் தப்பாது. அப்ப இறைவன் நமக்கு செய்வது எல்லாம் நம் நன்மைக்கே, எதுவாக இருந்தாலும் நம் நன்மைக்கே. ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுற, இதை போய் நன்மைன்னு சொல்றீங்களே, கஷ்டத்தை ஏத்துக்க ஏத்துக்க உன் கர்மா கழியுது. எந்த ஜென்மத்துல இந்த கர்மத்தை எடுத்துட்டு வந்தோமோ அதை இப்ப கழிக்கிறதுக்காக இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை கடினமாக நினைத்தால் அதையும் உனக்கு எளிமையாக்கி விடுகிறார். ஆனால் அதன் பொருட்டு நீ இன்னொரு பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிக்க வேண்டியது வரும். ஆனால் வருவதை வருவது போலே ஏற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது. ஈஸ்வரனுக்கு தெரியும் உனக்கு பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆறுதல் சொல்றதுக்கோ அல்லது ஏதோ மேற்போக்கா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது இல்லை. தெளிவா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா விமோசனம் கிடைச்சிடும். போய் இறைவன்ட்ட அழுது மன்றாடி கேட்டுக்கொள், கிடைச்சிடும். ஆனா நீ செய்த கர்மாவை நீ தான் அனுபவித்தாக வேண்டும். இப்போது வேண்டாம் என்று விட்டாய், அதனால் நான் விட்டு விடுகிறேன். ஆனா இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும், அதற்காக இன்னொரு பிறவையும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இயல்பா இருக்கும். ஏன்னா செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கணும். ஒரு நன்மை செஞ்சா நன்மை நமக்கு வரும். ஒரு தீமை செஞ்சிருக்க, அந்த ஜீவன் எவ்வளவு வதைப்பட்டு இருக்கும், எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கும். அப்ப அதோட வலியை நீ எப்ப புரிஞ்சுப்ப? இப்ப வேண்டாம் நான் அழுதுட்டேன், நான் விட்டுட்டேன். ஆனா நீ திருப்பியும் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது அதோட கர்ம பயனா இருக்கும். இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்ட ஆரம்பிப்போம். இந்த வாழ்க்கையை பற்றின தெளிவானது ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிய வரும். ரொம்ப அற்புதமான வாழ்க்கை அமையும். இறைவன் போட்ட கணக்கு சரியாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையானது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இப்ப ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசுலயே தேவாரம் பாடுறாங்க, திருவாசகம் பாடுறாங்க. ஒரு சில பேர் 10 வயசு ஆனதுமே இறைவனுடைய நாட்டத்தில் செல்கிறார்கள். ஒரு சில பேர் 15-20 வயசுக்கு மேலதான் அந்த ஆன்மீகம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை பெறாங்க. சில பேர் 40 வயசு 50 வயசுக்கு மேலதான் அந்த தெளிவே கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த தெளிவே கிடைப்பதில்லை. இதோட சூக்ஷமம் தான் என்ன? ஏன் சில குழந்தைகள்லாம் பிறவியிலேயே சிவசிவா அப்படின்ட்டு வரும்போதே சிவபக்தியோட வருகிறார்களே, இந்த வாய்ப்பு நமக்கு ஏன் இல்லாமல் போனது? இப்படியெல்லாம் நிறைய யோசித்திருப்பது உண்டு. அப்புறமா சில ஞானிகள் அவங்களோட வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைத்தார் போல ஒரு உணர்வு. என்ன எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ரமண மகரிஷி ஐயாவை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் சிவவாக்கியரை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிறக்கும் போதே சிவசிவா அப்படின்ட்டு பிறந்தவர். இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா, சித்தர்கள் ஞானியர்கள். இவங்கெல்லாம் பிறக்கும் போதே ஒரு அதீத ஆற்றலுடன் பிறக்கிறார்களா அப்படின்னா பிறப்பவர்களும் உண்டு. சில பேர் அவர்களுடைய அந்த காலம் வரையிலும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மனதில் அந்த ஒரு தெளிவானது உண்டாகிறது. தெளிவு எப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது படிப்பினைகள் மூலமாக உடன் பிறந்தவர்களாலோ பெற்றவர்களாலோ அல்லது வேறு ஏதேனும் சமூகத்தில் உள்ளவர்களாலோ ஏமாற்றப்படுதலோ அல்லது இழப்போ, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணியின் காரணமாக மனதில் ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கின்றது. இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு எண்ணமானது ஒரு நொடியிலே மாறும். இப்படித்தான் போகும், இந்த வாழ்க்கை இப்படித்தான் போகும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த வினாடியில எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதே, இது ஒன்று மட்டும் எப்படி நிலையா இருந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா என்ன சொல்றது, ஒரு கொண்டை ஊசி வளைவு மாதிரி சடார் மாறிடும். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? ஏன் சில குழந்தைகள் 6-7 வயசுலேயே ஞானம் அடைந்தவர்கள் போல இருக்கிறார்கள், நல்லா பேசுறாங்க. அதே போல சில பேர் 30-40 வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தெளிவு உண்டாகிறது. அப்படின்னா எல்லாம் நாம் செய்வதுதான், எல்லாம் நாம் பயிற்சி செய்வதுதான். சித்தம் தெரிந்தவர்களை சித்தர் என்பார்கள். அதாவது நீங்க எந்த விஷயம் செய்தாலும் சரி, எது உங்களுடைய ஏக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சித்தத்தில் பதிவாகும் அப்படின்ட்டு சொல்லப்படும். அப்ப இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தேடி 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 நம்ம போறோம். அப்படிங்கும் போது அது நம்ம மூளையில பதிவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமா. நம்மளுக்கு சித்தம்னு
ஒரு பிரிவு உண்டு. அந்த வகையில் சித்தத்தில் போய் எல்லாமே வந்து சேர ஆரம்பித்திடும். ஆன்மீகம் சம்பந்தமாக இல்லை, உண்மை பொருளை நீங்கள் கண்டறியும் போது, மறைபொருள்னு சொல்லுவாங்க, யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த ஞாபகங்கள் எல்லாம் அந்த சித்தத்திலே போய் பதிவாகும் அப்படிம்பாங்க. நீங்கள் மூளையில் பதிய வச்சா அது இந்த ஜென்மாவோட போயிடும், ஆனால் சித்தத்தில் பதிவாச்சுன்னா நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அது வரும், நம்ம கூடயே வரும் அப்படின்னு சொல்லப்படும். சரி, இப்போ இந்த சித்தத்தில் பதிவாகிறது எப்படி அடுத்த பிறவியில் நமக்கு கை கூடுகிறது அப்படின்னா, நம்ம தான் சொன்னோமே, இந்த சித்தத்தில் இருப்பது அடுத்த பிறவியிலும் கைகூடும் அப்படின்னு ஞானியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், சித்தர்கள் கூறுகிறார்கள். இப்போ அடுத்த பிறவி நமக்கு இன்னும் அந்த பிறவி சூழல் முடியவில்லை அப்படிங்கும் போது அடுத்த பிறவி எடுக்கின்றோம். அதில் நம்ம சேர்த்து வைத்த அந்த சித்தத்தில் பதிவான பதிவுகளின் தொடர்ச்சியாக உங்களது வாழ்க்கையானது அமையப்பெறும். ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இறைவன் போட்ட கணக்கில் வந்து அதுவும் ஒரு காலகட்டம் வரையிலும் வந்து நம்ம